பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி நாளான 30வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தனிமையில் தவிக்கிற பிள்ளைகள், மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபங்களை ஏறெடுக்கலாம். வசனங்களை வாசித்து ஜெபிப்போம். மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, அமீன் அப்பா. எங்களுக்காக பரிதவிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, இவ்வேளையில பலவிதமான வேதனையோடு சஞ்சலத்தோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தயவாய் நீர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தள்ளும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. பலவிதமான இக்கட்டுகளில் இருந்த பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்தள்ளும் என் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமீன் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் பார்க்கும் பொழுது இக்காலத்திலே தேற்றுவார் இல்லாதபடிக்கு எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே தங்கள் இருதயத்தின் வியாகுலத்தின் நிமித்தமாக அலைந்து கொண்டிருக்காங்கப்பா. ஆதரவற்று இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் தகப்பனே. தங்களுடைய உறவுகளை இழந்து அவங்களுக்கு சரியான ஒரு ஆறுதல் கிடைக்காதபடி ஆண்டவரே நீர் இறங்குவீராக. ஐயா, உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. மனம் இறங்கிருளும். நீர்தான் தேற்றரவாளன் என் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அந்த பிள்ளைகளுக்குள்ளே நீர் வாசம் செய்து உம்முடைய வசனத்தின் மூலியமாய் உம்முடைய வார்த்தையின் மூலியமா தகப்பனே அவர்களை தேற்றி தைரியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன். ஆமீன் என் தகப்பனே. இரக்கமாயிருங்க, கிருபையாயிருங்க. நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 34:18. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன் தகப்பனே. நீங்கள் விரும்புகிறது நறுங்குண்ட ஆவியே தானே தகப்பனே. அப்பா பிதாவே, உங்கள் சமூகத்தில் வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவித வியாதிகளோடு ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனைகளோடு மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகள் என் ஆண்டவரே, விடுவிக்க யாரும் இல்லை என்று சோர்ந்து போய் சரியாக சாப்பிட முடியாமல் ஆண்டவரே, மற்றவர்கள் சரியாக பேச முடியாமல் ஒரு மன உளைச்சலோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இவ்வேளையிலே தேவ சமூகத்தில் நம்முடைய பார்வைக்கு முன்பதாக வைக்கிறோம். கர்த்தர் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க இயேசப்பா. தகப்பனே, அவங்களை திடப்படுத்த யாரும் இல்லைன்னு தகப்பனே. தேவாதி தேவன் இறங்குவீராக. நீங்க உங்களுடைய கருத்தினால் உருவாக்க பிள்ளைகள் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க இயேசப்பா. கர்த்தாவை உங்க சமூகத்துல வைக்கிறோம் என்றாச்சா. ஒருபோதும் கைவிடாதிரும் ஆண்டவரே. மீறுதலோ குறை குற்றங்களோ எதுவாய் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு மன்னித்தருளும் ஆண்டவரே. அப்பா, சகாயரை ரட்சிக்கிற தேவனே, அப்பா தயவாய் நீர் இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உண்மையை அறிந்து கொள்ள அவகாசத்தை கொடுங்கப்பா. உம்மிடத்துல தேற்றுதல் உண்டே தகப்பனே, ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு தகப்பனே. அப்பா, எங்களுக்காக சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே ஜீவனை கொடுத்த தேவன் எங்களை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தகப்பனே, தரித்திரத்திலிருந்து நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக உங்க சரீரத்தை ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. நீங்க தரித்திரராய் மாறினீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பாக்கியம் ஆண்டவரே உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறதே. உம்மை அறியாத பிள்ளைகளை நாங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்கி அவங்களை ஆற்றி தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமீன். ஹல்லேலூயா. தேவரீர், எங்களுடைய ஆத்மா கலங்கும் பொழுது, அது வேதனையிலே தவிக்கும் பொழுது தேவரீர் நீர் உங்களுடைய வசனத்தின் மூலமா எவ்வளவாய் எங்களோடு பேசி எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள வசனம் என்றும் ஜீவித்திருக்கு தகப்பனே. ஆமீன் அப்பா. எவ்வேளையிலும் நம்முடைய வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை தைரியப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உற்ற தோழனாக, தாயாக, தகப்பனாக நீர் எங்களை போதிக்கிற அந்த தன்மை அப்பா பிதாவே, இந்த பாக்கியம் உம்மை அறியாத பிள்ளைகள் கிடைக்கும்படியாகத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். அதற்காக தான் தகப்பனை ஊழியத்தை செய்கிறோமே. இதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு, சமாதானம் உண்டு. உம்மிடத்தில் வந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே அவங்க வெட்கப்பட்டு போவதே இல்லையே. உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க தலை நிமிரத்தக்கதாக செய்கிற தேவன். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சங்கீதம் 27:10.
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமீன். இவ்வேளையில கர்த்தாவே, யாரை நம்பி மனுஷர்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவரை திக்கற்று போய் இருப்பாங்க, எங்க போறதுன்னு தெரியாதபடி தவித்து கொண்டு இருப்பாங்கப்பா. அது தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ யாரானாலும் தகப்பனே, கணவனோ மனைவியோ யாராயிருந்தாலும் தகப்பனே, அப்பா தேற்றில வாணனே இறங்குவீராக தகப்பனே. அவங்க மனசோர்வுகள் அசதிகளை நீக்குங்க ஏசப்பா தகப்பனே. எல்லா விதமான வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த பிள்ளைகளை நீங்கள ரட்சித்துக் கொள்ளுங்க. தெய்வ கிருபை அவர்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதான பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீமைகளுக்கும் நீங்களா ரட்சித்துக் கொள்ளுங்க. மேக ஸ்தம்பமாய் கூட இருங்கப்பா. உம்முடைய அக்கனி ஸ்தம்பம் அவர்களை வேலி அடைப்பதாக தகப்பனே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் தேற்றுகிற தெய்வம் அவங்களுக்குள்ளே அவங்களோடு வாசம் பண்ணி அவங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. அவங்கள தைரியப்படுத்த வேண்டும் என் ஆண்டவரே. அந்த ஆத்மா சோர்ந்து விக்கித்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா தகப்பனே. பல பேர் பல யோசனையில் இருப்பாங்க ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது தற்கொலை செய்து கொள்ளலான்ற எண்ணத்தோடு இருக்கலாம். அப்பா தயவாய் இறங்குங்கப்பா. அப்பேற்பட்ட ஆவிகள், பொல்லாத ஆவிகள், ஆத்மாவை சூறையாட நினைக்கிற பொல்லாத அந்தகார ஆவியின் கிரிகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தெய்வ சமூகத்தில் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியிலே சமாதான காரணார் கூட இருங்க தகப்பனே. அப்பா பிதாவே, எகோவா ஷாலோமாக கூட இருங்கப்பா. எகோவா ஷம்மாவாக நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும்பா. எகோவா நிசியாக குடும்பங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை அளிக்கும்படி அமீன். அப்பா நீங்க கூட இருங்க. யெகோவா மிகாதி சுத்திகரிக்கிற தேவன், பரிசுத்தமாகிற கர்த்தராய் கூட இருங்க தகப்பனே. எல்ஷடாவாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீர் மாத்திரம் இருந்தால் போதும் தகப்பனே. உலகத்தை நாங்கள் ஜெயிக்க முடியும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. அமீன். உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு பலம் உண்டு. உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் பொழுதே எங்களுக்குள்ள திடம் உண்டாகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக மீட்க வந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் பா. மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர் நீர் மாத்திரமே தகப்பனே. ஜீவனுள்ள தேவன், எம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. எல்லா எல்லைகள் முழுவதும் ஆண்டவரை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசம் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க ஏசப்பா. எல்லை எங்கும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ராணுவ வீரர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கடுமையான வெயில் காலத்தில் அப்பா அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா உணவு தண்ணி எல்லாம் கிடைக்கத்தக்கதான கிருபை தாங்க. மனைவி பிள்ளைகளை பிரிந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்க ஏசப்பா. கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆவியானவரே, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் ஐயா தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் இறங்கியருளும், உங்களை கடாட்சித்தருளும் ஆண்டவரே. ரட்சித்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே, விளைநிலங்கள் இயற்கை வளங்களை ஆசீர்வதிங்க, நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க. இந்த கடுமையான வெயில் உஷ்ண காலத்துல இருந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை நீங்க கொடுக்கும் பொழுது நாங்கள் பாதுகாக்க முடியும் ஆண்டவரே. குழந்தைகள் பெரியவர்கள் அதிகமாய் பாதிக்கப்படுறாங்கப்பா. கர்த்தாவே, நீர் மனம் இறங்கிரள வேண்டும் என் தகப்பனே. அமீனப்பா. ஒரு ஆசீர்வாதமான மழையை நீங்க எங்களுக்கு எங்க தேசத்துக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாகட்டும் இயேசப்பா. அமீன் தகப்பனே. இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற விளைநிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு செழிப்பான நீரூற்றாய் நீங்க தான் மாற்றணும் இயேசு சுவாமி. உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுக்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீர் இறங்குவீராக இறங்குவீராக தகப்பனே. விவசாயிகளை கண்ணோக்கி பாருங்க. அவங்க உழைப்பை எல்லாம் விருதாவாய் போகாதபடி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. மழை பெய்யட்டும் ஆண்டவரே. தேசங்கள் செழிப்புண்டாகட்டும். களஞ்சியங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி 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 தகப்பனே. அப்பா இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லை எங்கும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய கண்ட்ரோலுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. ஈரான் ரஷ்யாக்காக, உக்ரைனுக்காக, பாலஸ்தீனுக்காக ஜெபிக்கிறோம். சிரியா லெபனுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சைனாக்காக, அமெரிக்காக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அதிபர்கள் என் ஆண்டவரே அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வர வேண்டுமே அப்பா. பிதாவே, உம்முடைய
சித்தத்தின்படி நடக்கட்டும் என்றாச்சா. அப்பா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனை நீங்க பொறுப்பெடுத்து கொண்டு வழிநடத்துங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.